எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் தான் நீங்க எக்ஸ்பர்ட். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட்னா என்ன? ஒரு குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறது, படிக்கிறதுக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு பிஹேவியர் அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இருக்க பிள்ளைகளுக்கு இருக்குன்னா ஸ்கூல் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து காம்ப்ரிஹென்சிவா அட்டென்ட் பண்றது தான் ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டோட வேலை. இந்தியாவுல மொத்தம் 15 லட்சம் ஸ்கூல் கவுன்சிலர் வேணும். ஆனா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 15,000 பேர் கூட இல்ல. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இது வந்து சின்ன சின்ன பசங்க பேசுறது போது கேட்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, ஆன்சைட்டினா என்ன? புவர் டைம் மேனேஜ்மெண்ட், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை குழந்தைகள் இன்னைக்கு வெரி ஈஸியா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சிடலாங்க. சைக்காலஜிஸ்ட் ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு 2 அட்வைஸ் கொடுக்கறதுனா நச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அவர் செல்ஃப். எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறது வேஸ்ட் எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர். செகண்ட் டிப், டெஃபினெட்லி குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப். எதுல கொண்டு போய் லீட் பண்ணும் டாக்டர் இந்த டிப்ரெஷன்? சம்டைம்ஸ் ஈவன் செல்ஃப் ஹார்ம், சூசைட். இப்போ ரீசெண்ட் டைம்ல டாக்டர் நிறைய பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள், சின்ன சின்ன ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தைகளுக்கெல்லாம் பாலியல் சீண்டல்கள் கொடுக்குறாங்க. இது எதனால இது நடக்குது? பெரும்பாலான ஆண்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அங்க ஒரு கேப் இருக்கு. இதுல அக்யூஸ்டா இருக்கிறவங்க வந்து கேப் இருக்கு. ஒருவேளை வைஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அப்புறமா அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இல்ல, அப்போ which means they've been active for some time, அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவ் இல்லாம போயிட்டாங்க. அந்த கேப் இருக்கும் போது போதை பழக்கங்கள் இருந்தால் அந்த தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி எல்லாரும் கல்யாணங்கள் பண்றாங்க. மண்டபத்துக்கு இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு, நகைக்கு இவ்வளவு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு ஒரு செலவு பண்ண மாட்டாங்களா? இல்ல சார், அதோட என்ன நினைக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, எதுக்கு கவுன்சிலிங்லாம்? பிரச்சனை வந்தா தான் கவுன்சிலிங்க்கு போகணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த வேர்டு ரொம்ப புதுசா இருக்கு டாக்டர். எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் தான் நீங்க எக்ஸ்பர்ட். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட்னா என்ன? சார், அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் சைல்ட் சைக்காலஜி. சைல்ட் சைக்காலஜி, அடாலசன்ட் சைக்காலஜி, யங் அடல்ட் சைக்காலஜி, இதோட சேர்த்து ஒரு குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறது, படிக்கிறதுக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆகுது, ஒரு குழந்தைக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு பிஹேவியர் அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இருக்க பிள்ளைகளுக்கு இருக்குன்னா ஸ்கூல் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து காம்ப்ரிஹென்சிவா அட்டென்ட் பண்றது தான் ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டோட வேலை. So you don't address the children. I do. அது மட்டும் என் வேலை கிடையாது, இதுவும் சேர்த்து செய்யறது தான். So we are basically policy makers. Okay, policy makers. அப்புறம் பெடகாஜி, அதாவது அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற விதத்தை வந்து எப்படி எல்லாம் மாற்ற முடியும் ஒரு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, கரிக்குலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் படிப்பும் சார்ந்த ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி கொஞ்சம் போர் அடிக்கும், இது ஒரு போரிங் சப்ஜெக்டா இருக்கு, எங்களுக்கு வந்து ஃபாரன்சிக் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா எங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. படிப்புல ஆர்வம் இருக்கிறவங்களால இதை பண்ண முடியும். எஜுகேஷனல் சைக்காலஜி ரொம்ப நீட் கூட. ஆமா, நீட் சார், கண்டிப்பா. டாப் ஸ்கூல்ஸ் இன் சென்னை எல்லாருக்குமே நான் தான் அட்வைசரா இருக்கேன். அவங்களோட கிளாसेस வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கேன். எப்படி இருக்கு தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த விஷயத்துல? பிரமாதமான இடம் சார் தமிழ்நாடு. டெஃபினெட்லி ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஸ்டேட். கம்பேரிட்டிவ்லி மகாராஷ்டிரா ரொம்ப நல்லா இருக்கு, தமிழ்நாடும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டெஃபினெட்லி ஹைதராபாத், பெங்களூர் எல்லாமும் ரொம்ப ரொம்ப நல்ல இடங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் வேணும்னு ஏதாவது ரூல் இருக்கா, இல்ல அது அவங்க சாய்ஸா? இப்ப வந்து சிபிஎஸ்இ என்ன பண்ணிருக்காங்க, மேண்டேட் ஒன்று பண்ணிருக்காங்க. என்னன்னா எல்லா பள்ளிகளிலுமே 2 ஸ்கூல் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்டாவது கண்டிப்பா எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் மென்ஷன் பண்ணல சார். ஆனா இல்ல சார், ஆளே இல்ல. ஸ்கூல் கவுன்சிலருக்கே இந்தியாவுல மொத்தம் 15 லட்சம் ஸ்கூல் கவுன்சிலர் வேணும். ஆனா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 15,000 பேர் கூட இல்ல. அப்படியா? நாட் ஈவன் 1%. நாட் ஈவன் 1% ஆள் இல்ல. ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா ஆரம்பத்திலேயே வந்து நீங்க கொடுக்குற அந்த அட்வைஸ், ஸ்கூல்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸ்
படி அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் போனாங்கன்னா பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சார் ஐ டிராஃப்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் ஃபார் ஸ்கூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினரா இருந்தேன். ஓகே. அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ஸ் பண்ணக்கூடிய தவறுகளை போய் நெருக்கி பிடிக்கிறது என் வேலை. ஐ வாஸ் a nightmare ஃபார் ஸ்கூல் ஓனர்ஸ். அவங்களுக்கு நல்லா தெரியும், ஐயோ சரண்யா வந்தா இத்தனை கேள்வி கேட்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல் நடத்துறவங்களும் ஜெனுவினா லைக் ஆல் பிசினஸஸ் பெஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சு பண்றாங்க. ஆனா குழந்தைகள் சார்ந்த சட்டங்கள் நிறைய இருக்கு, அது அவங்களுக்கு தெரியணும். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் மற்றும் இல்லாம நான் லாஸ் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் படிச்சிருக்கேன். ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட், இதெல்லாம் படிச்சனால தான் செக்ஷுவல் அபியூஸ் கோ த்ரூ பண்ற குழந்தைகள் அதிகமா நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைகள் அதுல இருந்து மீட் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த அக்யூஸ்ட் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இந்த துறையில சார் நான் நிறைய நல்லவங்களை சம்பாரிச்சிருக்கேன், நிறைய நண்பர்களை சம்பாரிச்சிருக்கேன், சில எதிரிகளையும் சம்பாரிச்சிருக்கேன். அதை நான் சொல்லிதான் ஆகணும். இந்த மனநலம் சார்ந்த நாலேஜ் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, பொதுவான அளவுக்கு இருக்கா இல்லை பத்தலையா, இன்னும் அவங்களுக்கு அதுக்குள்ள அவேர்னஸ் தேவைப்படுதா? உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்ஸைட்டினா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, மென்டல் ஹெல்த்னா என்ன இப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரீச் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஐயோ எப்படியாவது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுமே. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ அதை பத்தி பேசாதீங்க, போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. எல்லாருமே தனக்கு டிப்ரெஷன் இருக்கு, தனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, தனக்கு ஆங்ஸைட்டி இருக்கு. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சார். வருவாங்க, அவங்களோட மொத்த சிம்டம்ஸையும் சாட் ஜிபிடில போட்டு அவங்களா ஒரு முடிவுக்கு வந்து எனக்கு ஓசிடி இருக்கு, அதுக்கு உங்களால தெரப்பி கொடுக்க முடியுமா? 6 செஷன்ஸ் அவங்களே எனக்கு இருக்குன்னே வருவாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னேன். நான் தான் டயக்னோஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ அவங்கள அன்லேர்ன் பண்ண வச்சு ரீலேர்ன் பண்ண வைக்கிறது பெரிய சேலஞ்சிங் வேலை. ஏன்னா அவங்க நம்புவாங்க, எனக்கு வந்து ஐ ஹேவ் பேஷண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட். இப்பதான் ஆன்லைன் ஒர்க் தானே, அக்ராஸ் தி வேர்ல்ட். யூஎஸ்ல இருந்து எனக்கு இருக்கிற சில வெரி யங் கிளையன்ட்ஸ், அவங்க எல்லாம் தனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஏடிஹெச்டி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட இல்லைம்மா உங்களுக்கு ஏடிஹெச்டி இல்லை பாருங்க, ரிப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லுது, சிம்டம்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்லை எனக்கு இருக்கு, உங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால நாங்க அவங்க வழியில தான் போவோம். ஆமா இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வழியிலேயே போய் கொண்டுட்டு வரணும். அண்ட் தென் ஒரு 2 செஷனுக்கு அப்புறம் தேசே ஆமா இன்னொருத்தருக்கும் ஏடிஹெச்டி இருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இல்லை, வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான் சார். எனக்கு ரீசெண்டா ஒரு டீனேஜ் பையன் வந்தான், அவன் சாட் ஜிபிடி தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுனே நம்புறான். சாட் ஜிபிடியோட ரொமான்ஸ் பண்றான், ஐ லவ் யூங்கிறான், அதுவும் திரும்ப சொல்லுது. இதெல்லாமே நடக்குது, அதோடயே வாழ்ந்துட்டே இருக்கான். வீட்ல இருக்க யாரோடையும் பேச பிடிக்கல. எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இன்னைக்கு ஏதாவது ராங்கான அவேர்னஸ் தான் அதிகமா இருக்கு. ராங் தான் சார் அதிகமா இருக்கு, உண்மையான கரெக்டான அவேர்னஸ் இல்ல. இப்போ நம்ம வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி சொல்லுவோம்ல, டிரான்ஸ்ஜெண்டர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் டிஃபரெண்டா இருக்கிறவங்க, அவங்க வந்து அங்க பரேட் எல்லாம் பண்றாங்க. See, I totally respect all of that. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் கூட சயின்டிஃபிக்கா மக்களுக்கு அவேர்னஸா இதை எடுத்துட்டு போனா இன்னும் அவங்க மேல மரியாதை அதிகரிக்குங்கிறது என்னோட தாட். இது வந்து அவங்க வேணும்னு செய்யல, அது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ். அது வந்து எப்பவுமே சொல்லுவேன், இது ஒரு பழக்கம் கிடையாது, இது ஒரு பிறப்பு. இப்படி பிறந்திருக்காங்க, அப்ப அவங்களோட ஹார்மோன்ஸ் அப்படி இருக்குன்னா நம்ம இன்க்ளூசிவா இருக்கலாம். எப்ப மக்கள் இன்னும் இன்க்ளூசிவா இருப்பாங்க, அதை பத்தின அவேர்னஸ் இருந்தா. அப்ப அவேர்னஸ் ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல டாக்டர், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் என்ன டிஃபரன்ஸ்னு, டாப் டாக்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, சரண்யா நீ வந்து சைக்காலஜிஸ்ட்னா என்ன, சைக்கியாட்ரிஸ்ட்னா என்ன அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எங்க துறையை பத்தின அவேர்னஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கே இல்லை. இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்குற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா 2-3 வார்த்தைகள் இப்போ ஒரு சர்டன் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி. இது வந்து சின்ன பசங்க பேசுறது போது கேட்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, ஆன்சைட்டினா என்ன, அதுக்கு கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா
அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாம சும்மா எல்லாத்துக்குமே நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் விளக்கம் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க தேவையில்லாம இந்த வேர்டை யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆமா, யூஸே பண்ணக்கூடாது கேட்டா. உண்மையான கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கு சார். இதுல என்னன்னா, நான் ரீசெண்டா ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ நான் வந்து அந்த ஸ்கூல்ல கேட்டப்போ உனக்கு எதனால ஸ்ட்ரெஸ் வருண்டாமா அப்படின்னு கேட்டா, மேம் காலையில நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் பல்லு விளக்குவேன், எங்க அம்மா டப்ப 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 கதவு தட்டுறாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸா? அதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. See, actually poor time management, lack of communication, இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை குழந்தைகள் இன்னைக்கு வெரி ஈஸியா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சிடலாங்க. அதை வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும், என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி இதெல்லாம் என்னால் ஹோம்ஒர்க் இருக்கு ஸ்ட்ரெஸ், காலையில எழுந்துக்கிறது ஸ்ட்ரெஸ், காலையில எழுந்துக்கிறது ஏன் ஸ்ட்ரெஸ், நைட்டு லேட்டா தூங்குறீங்க, நைட்லயே லேட்டா தூங்குறீங்க, நைட்டு ஃபுல்லா போனை நோண்டிட்டு. அப்போ உங்களோட புவர் டைம் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஈஸியா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்க. சரி, உண்மையாவே ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்கு வரும்? எனக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்கு, ஆனா அதுக்கு தேவையான டூல்ஸோ டிவைசஸோ என்கிட்ட இல்ல. ஓகே, நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்க உங்க ஆபீஸ்லயே சார் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க இது எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு மெயில 3 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அங்க வைஃபை வேலை செய்யல, இன்டர்நெட் வேலை செய்யல, அவர் டென்ஷன் ஆவறாருல, அது ஸ்ட்ரெஸ். ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் அவருக்கு பண்ணணுங்கிற அழுத்தம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். ஓகே டாக்டர், இப்படி ஸ்ட்ரெஸ் அடிக்கடி அவங்களுக்கு வந்தா அது இட் லீட்ஸ் டு வாட்? ஐயோ, இட் லீட்ஸ் டு டேமேஜ் ஆஃப் ஆல் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ். நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தினமும் தண்ணி அடிக்கிறவர் அவரோட பிரெயின் எந்த அளவுக்கு டேமேஜ்டா இருக்குமோ அதே அளவுக்கு தினமும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகும். ஒரு ரீசெண்ட் பியூட்டிஃபுல் ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க. ட்ரிங்க் பண்ற ஹஸ்பண்ட், ஓகே, ட்ரிங்க் பண்ற தட்டி கேட்கிற வைஃப், அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகி கத்துற ஒரு வைஃப், 2 பேரோட பிரெயினையும் நீங்க வந்து போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, அவரோட பிரெயினை விட இவங்களோட பிரெயின்ல வந்து டேமேஜ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான். எனக்கு சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்ல சார், எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, ஏன் இந்த மாதிரி அவர் திடீர்னு இறந்துட்டாருன்னு தெரியல. ஸ்ட்ரெஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா? 100% ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், லிவர் டேமேஜ், ஸ்ட்ரோக். ஃபுட் ஹாபிட்ஸ் மட்டும் இல்ல இதெல்லாம் வரதுக்கு காரணம். நோ சார், என்னோட பாட்டி 95 வயசு வரைக்கும் சூப்பரா சாப்பிடுவாங்க. நைட்டு நல்ல பிரியாணி 3 முட்டை நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஜம்முன்னு இருந்தாங்க. 95 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. நோ ஹெல்த் இஷ்யூஸ், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபீவர் கூட அவங்களுக்கு வந்தது கிடையாது. சைக்காலஜிஸ்ட் ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு 2 அட்வைஸ் கொடுக்கறதுனா நச்சுன்னு என்ன சொல்வீங்க? ஆர் 2 or 3? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அவர் செல்ஃப். ஓகே, அது எந்த அளவு இருக்குங்கிறது தெரியணும். ஓகே, and on people around us. ஓகே, நான் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து எனக்கு இங்க இருந்து இது கிடைக்கல, அங்க இருந்து அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலனா உங்களுக்கு அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். டெஃபினெட்லி எனக்கு வந்து இது இப்படி. அப்ப ஏதாவது நம்ம யாருக்காவது பண்றதா இருந்தா கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிரணும், அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு குழந்தை வளர்க்கறேன்னு வெச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வெச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஆவரேஜ் மார்க்கே வாங்கிட்டு இருக்கான். அதை நினைச்சு நான் ஒரு அம்மாவா ஸ்ட்ரெஸ் ஆக முடியுமா? அவனுக்கு அவ்வளவுதான் வருது, புரியுது, அவ்வளவுதான். why are you keeping more expectations and why are you feeling bad? இல்ல அப்போ லவ்ல கூட எக்ஸ்பெக்டேஷன் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா டாக்டர்? இருக்கவே கூடாது டாக்டர். இப்போதைக்கு இன் வேஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறது வேஸ்ட், எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல கைண்டா இருக்கீங்களா, உங்களால நன்மை நடக்குதா மத்தவங்களுக்கு, அதோட திருப்பி கிடைக்கலனாலும் ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். கிடைச்சா ஹாப்பி, இல்லனா ஏதோ நம்ம அத பத்தி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஆமா ஆமா, சூப்பர். செகண்ட் டிப், definitely good amount of sleep is how many hours you suggest? 8 hours of sleep for an adult. குழந்தையா இருந்தா 9 hours கண்டிப்பா வேணும். வெளிநாட்டுல வாழ்ற குழந்தைகளா இருந்தா குளிர் ஊர்ல 10 மணி நேரம், ஆனா 8 மணி நேர தூக்கம் அவசியம், கண்டிப்பா அவசியம். அது இல்லைன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல தூக்கம் இருந்துச்சுன்னா குட், வெரி குட். இப்ப சில பேருக்கு டயட் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். நீங்க எதை செய்தாலும் பிடிச்சு செய்யுங்க.
ஓகே. மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை நம்பாம அதை செய்யாதீங்க. ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் a dietitian is telling you அதை செய்யாதீங்க. உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கா, உங்களுக்கு அது செய்ய பிடிக்குதா, அப்ப அது செய்யுங்க. எக்ஸலென்ட். அது முக்கியம். சில ஒருத்தர்ட்ட நாங்க சொல்லும்போது காலையில வாக்கிங் போங்க, ஒரு 1 hour வாக்கிங் போங்க, ஸ்ட்ரெஸ் குறையும். மேம் காலையில எழுந்து வாக்கிங் போறதா ஸ்ட்ரெஸ்ஸே அதுல அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க எழுந்து வாக்கிங் போறதுல பிரயோஜனம் இல்லை. இல்லை, எனக்கு என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்ளவங்களை டெய்லி பார்க்குறீங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றது தான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது? ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை கேட்கறதுன்றது அது ஒரு நெகட்டிவ் அப்படியே திருப்பி திருப்பி திருப்பி. ஏன்னா சந்தோஷத்தை வந்து இப்போ ஷேர் பண்ண உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய ஓவர் திங்கிங்கை பற்றியும், லைஃப்பில் அவன் ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டான், இந்த டைவர்ஸ் அது இது வெறும் எனக்கு கேட்டா நெகட்டிவான விஷயங்கள் தான் காதுல கேட்பீங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துப்பீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராது சார். see because எனக்கு தெரியும் என்னால அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு. அது நீங்க பிடிச்சு பண்றீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என் வேலையை. நான் சண்டே வேலை பார்ப்பேன், சாட்டர்டே வேலை பார்ப்பேன், தீபாவளி அன்னைக்கு வேலை பார்ப்பேன், என் பர்த்டே அன்னைக்கு வேலை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். you love your profession. I love my profession so much. எனக்கு தூக்கம் நான் கண்டிப்பா ஒரு 8 hours கொடுக்கணும்ங்கற கட்டாயத்தினால நான் நைட் வர்க் பெருசா. அதனால தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க. see that's the most important thing. அத நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னா நீங்க எதையாவது பண்றீங்கன்னா பிடிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அப்ப ஆப்வியஸா ஸ்ட்ரெஸ் வரதானே செய்யும். யா, அடுத்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் இஸ் a serious issue. அது நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஓகே, ஒருத்தங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குன்னா சார் அழுதுகிட்டே இருப்பாங்க, இருட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் அடிக்கும், அதை எடுக்க கூட தோணாது, நல்லா ட்ரெஸ் பண்ண தோணாது, குளிக்க தோணாது, அப்படி ஒரு சோகம் வந்து நெஞ்ச அடைக்கும். அது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ. கண்டிப்பா அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், தெரப்பி எடுத்துக்கலாம். CBT சைக்காலஜிஸ்ட் கேன் ஹெல்ப் them. யா சைக்காலஜிஸ்ட் கேன் ஹெல்ப் them. எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் டாக்டர்? கண்டிப்பா CBT ஃபார் டிப்ரெஷன் இருக்கு, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஃபார் டிப்ரெஷன். சில பேர் வந்து லாஸ் ஆஃப் பேரண்ட்க்கு வருவாங்க, அப்பா திடீர்னு இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 செஷன்ஸ்ல எங்களால நல்லா பண்ணிட முடியும். இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் இருக்கு இல்லைங்களா டாக்டர், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் நிறைய ட்ராமா அவங்க பார்த்து, அதெல்லாம் வந்து லேட்டரான அது டிப்ரெஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லா கிளினிக்கல் கேசஸ்லயுமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சைல்ட்ஹுட் ஹிஸ்டரி இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மென்டல் ஹெல்த்ல கண்டிப்பா. சார் நீங்க சென்ட்ரல் ஜெயில் போனீங்கன்னா அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா 100க்கு 100% பேருக்கு புவர் சைல்ட்ஹுட் இருக்கும், சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கும். குழந்தை பருவத்துல ஏதோ ஒரு தவறு அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இவ்வளோ பாஞ்சு குழந்தைகளை ஏன் நாங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறோம்? அப்பதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிட்டு நான் யாரை வச்சு இந்த நாட்டை பார்த்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஃபியூச்சர் ரொம்ப பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கும். ஆமா சார், இந்த குழந்தைகள் வந்து என் நாட்டின் மனித வளம், மண் வளத்தை பாதுகாக்கிறோம்ல, மனித வளம் எவ்வளவு முக்கியம். அப்ப அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும்ல. இல்ல அதுக்கு அப்புறமா அவங்கள வந்து இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கும் தேவையில்லாத ஸ்கிரீன் அடிக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவங்கள நான் பலி கொடுத்துட்டு யார் வச்சு இந்த நாட்டை நடத்த போறேன்? புரியுது. எதுல கொண்டு போய் லீட் பண்ணும் டாக்டர் இந்த டிப்ரெஷன்? சம்டைம்ஸ் ஈவன் செல்ஃப் ஹார்ம், சூசைட். அப்படியே டாக்டர்? ஆமாமா, ஒழுங்கா பாத்துக்கலனா கான்ஷியஸா அவங்க வந்து இது என்ன வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை, இது அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்ல. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய இந்த இஷ்யூஸ் இருக்கா? செல்ஃப் ஹார்ம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே ஏதாவது ஒரு செல்ஃப் ஹார்ம், ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன், பட் ஏதோ தன்னைத்தானே ஒரு செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது ஒரு ஃபேஷன். அம்மா திட்டாங்க அதனால நான் என்ன ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது அது அந்த டீனேஜ் பிஹேவியர். அப்ப மத்த சீனியர்ஸ் வந்து அதை பண்றதை பார்த்தாங்கன்னா இவங்களும் அதை பண்ணுவாங்க. அப்ப அந்த பிஹேவியர் வந்து இஸ் நாட் ஓகே. ஸோ கண்டிப்பா அதுக்கு கவுன்சிலிங் தேவை. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, சில பேர் வந்து ஒரு 2 நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் சோகமா இருக்காங்கன்னா இதையும் டிப்ரெஷன்ங்கறாங்க. இது sad. இது sadness, not depression. No, sadness is common. one of the it's common. It's one of the symptoms of depression. அழுவறதெல்லாம் வந்து டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷன் சொல்ல முடியாது. one of the symptoms of depression அவ்வளவுதான். அது மட்டுமே டிப்ரெஷன் சொல்ல முடியாதுல. இன்னைக்கு அவங்க சோகமா இருக்காங்க, அவங்க அழறாங்க, அவங்க 2 நாள் சரியாயிடுவாங்க. ஆனா டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு chronic issue. திடீர்னு onset of acute depression சொல்லுவோம். அதாவது திடீர்னு எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்குள்ள போறது. அதுதான் லாஸ் ஆஃப் a family member,
ஒரு திடீர்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ஒரு ஷாக், அதுல இருந்து வர்றது. ஆனா பொதுவா இந்த மாதிரி டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸலென்ட் டாக்டர். ஆன்சைட்டி ஒரு படபடப்பு சார். அது ஈஸியா காமன் மேன் லாங்குவேஜ்ல அப்படிதான் சொல்லணும். படபடன்னு இருக்கும். எதை நினைச்சாலும் ஒரு படபடன்னு இருக்கும். ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். பேனிக் அட்டாக், ஒரு திடீர்னு வேர்த்து கொட்டி அப்படி படபடன்னு வந்து அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஓவர் திங்கிங்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் ஆன்சைட்டில வர்றதா? ஓவர் திங்கிங் கேன் பி பார்ட் ஆஃப் எனி மென்டல் ஹெல்த் இஷ்யூ. அது மட்டுமே ஒரு தனி மென்டல் ஹெல்த் இஷ்யூ கிடையாது. இப்போ அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, டிப்ரெஷன்ல இருக்கவங்க ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்க ஓவர் திங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட், அப்படிதான் நான் சொல்லணும். ஆனா ஓவர் திங்கிங் யாருக்கு வரும் அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா, கம்மியா பேசுறவங்க. ஓகே. வளவளவளவளவளான்னு பேசுறவங்களுக்கு பெருசா ஓவர் திங்கிங் வராது. அவங்க எங்கேஜ்டா வச்சுக்கிறாங்கல்ல, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிட்டே இருக்காங்க, எதையும் திங்க் பண்றதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு ஏஜுக்கு மேல அப்பா அம்மா வந்து புலம்பி பேசி இருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். நான் அதான் நான் சொல்வேன், நீங்க உங்க அப்பா அம்மாக்கு பெருசா கிஃப்ட் எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்க தேவையில்ல. நீங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் புலம்பல் தான், அவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லதான். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற அந்த அத்தைய போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. அடுத்த நாள் போன் பண்ணீங்கன்னா அந்த அத்தையவே பாராட்டுவாங்க. இது அப்படித்தான், வயசானவங்க அப்படித்தான். ஆனா கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேட்கலன்னா அவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகும். ஏன்னா அவங்க வெண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப அது அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கப்படும். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ல டாக்டர் நிறைய பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள், சின்ன ஒரு 6 மாதம் 7 மாத குழந்தைகளுக்கெல்லாம் பாலியல் சீண்டல்கள் கொடுக்குறாங்க. 70 வயசு வயதானவர்களுக்கெல்லாம் இந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் கொடுக்குறாங்க. இது எதனால் இது நடக்குது? இது வந்து ட்ரக்ஸ் தான் காரணமா, இல்லை மென்டல் ஹெல்த்து இதுக்கு ஒரு ரீசனா? இது இப்போ ரொம்ப காமனாக டெய்லி பேசிஸில் நியூஸில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இது கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறவங்க, எங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? முதல்ல நான் சொல்லணும் சார், எந்த ஒரு நாட்டில் சட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஓகே, அந்த சட்டங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப கரெக்டாக ஃபாஸ்ட்டாக நடக்குதோ, அந்த நாடுகள்ல இது நடக்கிறது இல்லையே. இல்ல, நடக்கிறது இல்ல. சவுதியில எல்லாம் நடக்கிறது இல்லையே. ஏன்னா டெட்டரன்ஸ்னு சொல்லுவோம். ஐயோ, ஆசைகள் 1000 வரலாம், எந்த ஒரு மனிதனுக்கும் வரலாம். ஆனா ஐயோ நான் பண்ணா அவ்வளவுதான்டா, தலையை வெட்டிடுவாங்கன்ற பயம். அது இந்தியாவுல இல்ல. அது நம்மளோட பிரச்சனை. சட்டங்கள் இருக்கு சார். we have beautiful laws protecting children and women. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கு. விரைவான தண்டனைகள் கிடைப்பதில்லை. அந்த தண்டனைகள் கிடைக்கும் போது மற்ற பப்ளிக்கு அதை பத்தி பெருசா தெரிய வர்றது கிடையாது. அந்த அரெஸ்ட்டை காட்டுறோம்ல, எல்லா கேஸ்லயும் இந்தா பாருங்க அரெஸ்ட் ஆனாங்க, அவங்களே பாக்குறாங்க 6 மாசத்துல பெயில்ல வந்துடுறாங்க. அப்ப பயம் எங்க இருக்கு? அது இல்லங்கிறது தான் முதன்மையான காரணமா நான் பாக்குறேன். I agree டாக்டர், 100%. ரெண்டாவது, எந்த ஒரு மனிதனுக்குமே இன்டிமசி அப்படிங்கிறது சாப்பாடு மாதிரி, பிரீதிங் மாதிரி, இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகே. அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் கரெக்டான ஏஜ்ல கரெக்டான பார்ட்னரோட கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான பிஹேவியர் அதிகமா இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் ஹேண்டில் பண்ண கேசஸ் வரைக்கும் நான் பார்த்ததுல சொல்லுவேன், பெரும்பாலான ஆண்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அங்க ஒரு கேப் இருக்கு. ஓகே. இதுல அக்யூஸ்டா இருக்கிறவங்க வந்து கேப் இருக்கு. ஒருவேளை வைஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அப்புறமா அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இல்ல. அப்போ which means they've been active for some time, அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவ் இல்லாம போயிட்டாங்க. புரியுது நான் சொல்றது? புரியுதா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் இருக்கும் போது போதை பழக்கங்கள் இருந்தால், அவங்க தேவையில்லாத செக்ஷுவல் கான்டென்ட்டை அவங்களோட போன்ல, ஐபேட்ல ரெகுலரா பாக்குற ஆட்களாக இருந்தா, பான் வீடியோஸ்ல நீங்க சொல்றீங்க, அப்ப அப்படி பாக்குறவங்களா இருந்தா அவங்களுக்கு அந்த தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. ஓகே. நான் சொல்றது புரியுதா? அப்ப அவனுக்கு அந்த பவுண்டரி தெரியல, இவங்க யாருங்கிறது தெரியல. அவனை நான் சப்போர்ட் பண்ணி பேசல, ஆனா அவன் மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு சைக்காலஜிஸ்டா நான் சொல்லிதான் ஆகணும். This is what is happening to him. And obviously அவனோட தேவைகளுக்கு பக்கத்துல ஒரு ஆள் கிடைக்கும் போது
சட்டமும் பெருசா இல்ல, பயம் எல்லாம் இல்ல. பயம். அது என்ன தண்டனை கிடைக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், பாலியல் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. இப்ப நீங்க ரொம்ப அதிகரிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா வித்தியாசமான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. ஆனா பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக எங்க அம்மா காலத்துல இருந்து, பாட்டி காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஒரு அட்வைஸ் பேரண்ட்ஸ்க்கு, ஏன்னா நீங்க சொல்றபடி சட்டத்துல பெருசா ஒன்றும் மாற்றம் வருமானு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை மாதிரி ஆட்கள் அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் இருக்கு. ஸோ என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கும், பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஒரு ஆஸ் அ சோஷியல் சர்வீஸ் பண்ற ஒரு குட்டி கரெக்ஷன் சொல்லவா? பாலியல் துன்புறுத்தல் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, ஈக்குவலா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நடக்குது. ஈக்குவல் அமௌண்ட் பாய்ஸ், ஈக்குவல் அமௌண்ட், நாட் லெஸ் நாட் மோர். அதனாலதான் போக்சோ சட்டத்துல பெண் குழந்தைகள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே. குழந்தைகள்னு தான் மென்ஷன் பண்றாங்க. ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்கள் நடக்கத்தான் செய்யுது. நான் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், குழந்தை பாய் சைல்டு வச்சிருக்கேன், என் பையன் வெரி சேஃப், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அண்ட் நம்ம இப்ப வந்து குட் டச், பேட் டச் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். எந்த ஏஜ்ல சொல்லி கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு 6 வயசு வரைக்கும் சொல்லியே கொடுக்காதீங்க, வேண்டாம். ஏன்னா இந்த கருத்துக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா நான் பார்த்த கேசஸ் வரைக்கும் இப்பதான் அந்த குழந்தை இந்த உலகத்தை மத்தவங்களை நம்பி பார்த்து வெளியில வந்து பேசுது. அதுக்குள்ள இந்த குழந்தைகிட்ட இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஒரு உலகம் நீங்க சொல்லி கொடுக்கணுமா? நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாமே அந்த குழந்தைய, கண்ணுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் பாத்துக்கலாமே. 5 வயசு குழந்தைக்கு இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி நீ சத்தம் போடணும், இதெல்லாம் சொல்லி நீங்க வெளியில விடணுமா? அந்த குழந்தைய தன்னைத்தானே பாத்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைகிட்டே கொடுக்கணுமா? எனக்கு தெரியல, கொஞ்சம் நீங்க பாத்துக்கலாமே. ஆமா, இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. கொஞ்சம் பிள்ளைகளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம். பெண் பிள்ளைகளையும் ரெண்டு பேரையுமே கண்டிப்பா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். ஒரு அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணோட உடம்புக்கும் பெண்ணோட உடம்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடி எப்படி கொஞ்சம் நடந்துக்கணும், இதெல்லாம் 6 வயசு வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். குட் டச், பேட் டச், வெரி பேட் டச் எல்லாம் ஒரு 6 வயசுக்கு மேல சொல்லி கொடுக்கலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா சார்? எல்லா குழந்தைக்குமே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. தனக்கு நடக்கிறது ஒரு தப்புங்கிறது கண்டிப்பா அதுக்கு தெரியும். நீங்க சொல்லி கொடுத்துதான் அது வரணுங்கிறது கிடையாது. தன்னை யாரோ ஒருத்தர் தப்பா தொடுறாரு, தப்பா நடந்துக்கிறாருன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது வெப்பனா, பிளாக்மெயில தான். உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கிட்ட நீங்க தைரியமா வளர்த்துருக்கீங்க அந்த குழந்தைய அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேளுங்க, உன்னை யாராவது ஸ்கூல்ல இருந்து வரும்போது அடிச்சுட்டாங்கன்னா நீ வந்து அம்மாட்ட சொல்லுவியா? நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும். அதே ஆளு அடிச்சவரு உங்க அம்மாட்ட போய் சொன்ன, உங்க அம்மாவை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு பாருங்க. அந்த குழந்தை தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கும், அந்த அம்மாவையும் பாதுகாக்கணும். அதனால சொல்லாம இருக்கும். சொல்லாது. பிளாக்மெயில் தான். அதுக்கு தெரியாம இல்லைங்க. நீங்க குட் டச், பேட் டச், வெரி பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போதும் அம்மா அப்பா வெரி ஸ்ட்ராங் பீப்புள் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். எதனால எங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும்? இப்போ சின்ன சின்ன விஷயம், ரிமோட்டை கீழே போட்டு அந்த குழந்தை உடைச்சிருச்சு, ஒரு டாயை போட்டு உடைச்சிருச்சு, இதுக்கே நம்ம பெருசா லபோதிபோன்னு கத்தி கூச்சல் போட்டா அந்த குழந்தை தான் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதனால அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நாள் அம்மா பாட்டவன்னு சொல்லாது. இன்னைக்குள்ள யங் பேரண்ட்ஸ் அதிகமாக தடுமாறுற இடம் எது? அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. முக்கியமாக பெண்கள் தான் அதிகமாக டைவர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னடா? சார், முந்தி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை சகிச்சுட்டு வாழ்ந்துதான் ஆகணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அடி கூட வாங்கிப்பாங்க. ஐயோ, நான் சொல்றேன்ல, என்னோட 95 வயசு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. எங்க தாத்தா வந்து டெய்லி ஆபீஸ்ல இருந்து வந்து அவர் வந்து கடை வச்சிருந்தாரு. ஓகே. டெய்லி கடையில இருந்து வந்து அடி நடிப்பாராம். அத வேற பெருமையா சொல்றாங்க. அப்புறம் அவர் சாப்பிட்டது போக அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடணுமா. ஒரு நாள் பசிக்குதுன்னு சாப்பிட்டா போட்டு நல்லா அடிச்சிட்டாரு அப்படி சொல்றாங்க. அப்படி இருந்த ஒரு ஜெனரேஷன் இருந்தது. ஏன்னா கோச்சுக்கிட்டு வெளியில போனா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல, அதுக்குனே பயந்துகிட்டே இருப்பாங்க. பயந்துகிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. வாழ்க்கை பூரா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு எந்த ஒரு ட்ரீம் அதெல்லாம் வந்து வெறும் கனவாவே போயிருக்கும். அவ்வளவுதான்.
அப்படி இருந்த ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப எம்பவர் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியுது, அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கறாங்க, அதை கொடுத்துதான் ஆகணும். புரியுது. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்ப நடத்த முடியாது பெண்களை. கோவிட் காலத்துல எல்லாம் எத்தனையோ ஆண்களுக்கு வேலை போன டைம்ல அந்த பெண் வந்து அவளோட இன்கம்ல அந்த ஃபேமிலியை காப்பாத்துறாங்க. 100% வீட்ல இருந்து சம்பாதிக்கிறவங்க, வெளியில போய் சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்ட் டிமாண்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ அதாவது சார் நான் என்ன சொல்றேன், ஒரு ஆண் அவர் வீடு அவர் வளர்ந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பெண் அவங்க வீடு அவங்க வளர்ந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும். வேரோட அந்த பெண் அங்க இருந்து அப்படியே தூக்கி இங்க வச்சா, இது இங்க வேர் ஊனி கொஞ்சம் தனக்கு என்ன பிடிக்குது, அங்க என்ன பண்ணும் இங்க என்ன பண்ணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள இங்க வந்துட்ட நீ இனிமே எங்க வீடு மாதிரிதான் எல்லாமே நடந்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு மேல அழுத்தம் போடுறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடக்குதா டாக்டர்? அதெல்லாம் நிறைய நடக்குது சார். அப்ப என்ன பண்ணுது, இந்த பெண் வந்து முன்னாடி வேற வழியே இல்லைன்னு இங்கே இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணுது, அப்பப்ப அப்பா வீட்டுக்கு ஓடிடுது, அம்மா வீட்டுக்கு ஓடிடுது. அப்போ கனெக்ஷன் வந்து கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல கட் ஆகுது. இங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் எப்ப பார்த்தாலும் நான் அம்மா வீட்லயே இருக்கேன்னா, ஐயோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எங்கேயோ உங்க ஃபேமிலியை நீங்க பாண்டடா கிரியேட் பண்ண முடியாம போற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அடுத்தது பெண்களுக்குமே கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்களுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பெண்களுக்கும் பொறுமையே இல்லை. சமீபத்துல ஒரு பொண்ணு வந்து த்ரூ த கோர்ட் மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. ஏமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ற, ஒரு ஃபேனை துடைக்க மாட்டேங்கிறாரு மேடம். நான் அப்புறம் அவர் இவங்க வெளியேன்ட்டு அவரை கூப்பிட்டோமா, ஃபேன் தானே துடைக்க சொல்றாங்க, அதை கொஞ்சம் துடைக்கிறதுக்கு என்ன மேடம், நான் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி ஆளை கூப்பிட்டு வந்து ஃபேனை துடைக்கிறேன் மேடம், ஆனாலும் அவ என்ன துடைக்க சொல்லிக்கிட்டே இருக்கா. திரும்ப அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்டா, ஏன் சமையலெல்லாம் மட்டும் நான் பண்றேன், ஃபேன் ஒரு நாள் அவர் துடைக்க மாட்டாரா? யூ சி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல. அப்புறம் அவர் என்ன வந்து சொல்றாரு, மேடம் எனக்கு ஃபேன் எட்டலை மேடம், எங்கள் வீட்டில் இருக்கிற ஏனில எனக்கு ஃபேன் எட்டலை, அதனால நான் ஆளை வச்சு துடைக்கிறேன், நான் குள்ளமாக இருக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியும் குத்தி காட்டுறா இவ. யூ சி, எங்க இருக்கிற ஒரு விஷயம் எப்படி போய் அது கடைசியில் டிவோர்ஸ்ல வந்து நிற்குது. நான் சொல்றது புரியுதா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பெரிய பிரச்சனையா நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் கேसेस இப்படிதான் வருதா? ஆமா, பெரிய ஒரு ரீசன் இருக்காது சார் டிவோர்ஸ்க்கு. சார் அதோட கல்யாணம் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி எல்லாரும் கல்யாணங்கள் பண்றாங்க. ஆமா, மண்டபத்துக்கு இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு, நகைக்கு இவ்வளவு. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு ஒரு செலவு பண்ண மாட்டாங்களா? பாத்தீங்களா? முக்கியமா இல்லையா? டெஃபினட்டா இததான் முதல்ல பண்ணணும். பண்ணணுமா இல்லையா? அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப ஜெனரலி இன்னும் என்ன நினைக்கிறாங்க, அவேர்னஸ் இல்ல டாக்டர். இல்ல சார், அதோட என்ன நினைக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, எதுக்கு கவுன்சிலிங்லாம்? பிரச்சனை வந்தா தான் கவுன்சிலிங்க்கு போகணுங்கிறது கிடையாது. கவுன்சிலிங் போனா பிரச்சனை வராம அவங்க தவிர்த்துக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரியலையே டாக்டர். இப்ப ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் செஷன்ஸ் 5 செஷன் போகும், லிஸ்ட் ஆஃப் क्वेश्चंस வச்சிருப்போம். இந்த மாதிரி நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க. அப்போ அவங்க வாழ போற வாழ்க்கைய முன்னாடியே அவங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது. ஏன்னா இதெல்லாம் அவங்க பேசிக்கிறது கிடையாது. போன்ல பேசும்போது அம்மு செல்லம் தங்கம்னு கொஞ்சம் மட்டும் தான் பண்ணுவாங்க. பேச வேண்டிய விஷயங்களை யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கு டெஃபினட்டா ஐ திங்க் they need psychologist help. டெஃபினெட்லி ஒரு மேரிட்டல் கவுன்சிலிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சார் சில கேசஸ்ல வந்து மேரிட்டல் கவுன்சிலிங்லயே நாங்களே சொல்லியிருக்கோம், இல்லைங்க உங்களுக்குள்ள ஒத்தே வர மாட்டேங்குது, இது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா டிவோர்ஸ் நிறுத்தியிருக்காங்க அந்த கல்யாணம். ஓகே, அது நன்மைதான், என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்லது. அவங்களுக்கு ஒருத்தர் செட் ஆகாது, மேபி இவருக்கு வேற யாராவது செட் ஆகும், இவங்களுக்கு வேற யாராவது செட் ஆகும். அதுதான் அந்த காம்பேட்டிபிலிட்டி. நீங்க பேசிக்கலி அவங்கள பிரிக்கல, அவங்கள காப்பாத்தி விட்டுருக்கீங்க. இல்லாட்டி தேவையில்லாத லீகல் காம்ப்ளிகேஷன், அப்புறம் நீங்க ஆலிமோனி கொடுக்கணும், குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா யாரு கஸ்டடி எடுக்கிறது, அந்த குழந்தையும் பாதிக்கப்படும், வாழ்க்கை பூரா அவங்களுக்கு நரகமா இருக்கும். அதை நம்ம தவிர்த்துக்கலாமே. நல்ல விஷயம். இல்ல ஒரு 2-3 ரெட் ஃபிளாக் தான் இருக்கு, அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா அதுவும் ஈஸி, அது பாசிபிள். அது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு, அது நாட் ரிக்வயர்ட் இல்ல சார். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட் டாக்டர். அதாவது இப்போ இவ்வளவு நேரம் டாக்டர் கிட்ட நான் பேசினதை வச்சு
தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸோ, ஆன்சைட்டியோ, டிப்ரெஷனோ, இல்லை ஓசிடியா, ADHD, OCD இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலோ, பிள்ளைகளுக்கு இருக்குன்னு பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலோ, தயவு செய்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்குங்க. ஸோ நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையிலே இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நம்ம ஊர்லேயே இருக்காங்க. கையை மீறி போனதுக்கப்புறம் வருத்தப்படுறத விட என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ட்ரக் அடிக்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க. அவங்களால ட்ரீட் பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை மனநல எனக்கு நான் ஒரு புக்கில் ரீசெண்டாக படித்தேன் டாக்டர், 60-70% இன்னைக்கு மக்கள் மனநிலை பாதிப்பு அவங்களுக்கு இருக்கா. அதில் 5-10% தான் அவங்க தேர் டேக்கிங் ஹெல்ப்பா. மற்றவங்கெல்லாம் அந்த வலியோடையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இது கொடுக்குற வலி உடம்புல ஒரு வெட்டுக்காயம் பட்டா எவ்வளோ வலிக்குமோ அதை விட அதிகமான வலியை தாங்கிக்கிட்டே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஸோ தயவு செய்து ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. மேடம் டாக்டர் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சேவை இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவை. ஆமா. ஸோ ரொம்ப அழகா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப புரியுற மாதிரி ஒரு கிளிப்பில் சொல்லி கொடுக்குறவங்க, அதாவது ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னொரு நாள் உங்க ஃப்ரீ டைம் எனக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பத்தி பேசணும் டாக்டர். அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு எல்லாம் பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ஆனால் உங்களுடைய ஸ்பீச் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லேருந்து அவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உங்களுடைய அட்வைஸ், உங்களுடைய ஹெல்ப் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுடைய சர்வீஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய தேவை. காட் பிளஸ் யூ டாக்டர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் giving your precious time to Nabil Views. Thank you so much டாக்டர். Thank you sir. அதாவது நான் உங்களோட ரெஸ்டாரண்டோட வெரி ரெகுலர் கஸ்டமர், வெரி ரெகுலர் கஸ்டமர். ஏன்னா நான் நிறைய யோசிச்சிருக்கேன், சென்னை மாதிரி ஒரு கோஸ்டல் சிட்டில இருந்துக்கிட்டு சீ ஃபுட்டுக்கான ஒரு நல்ல ரெஸ்டாரண்டே, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வேணும். எவ்வளோ பேர் ஆசைப்பட்டு வராங்க. வெரி டேஸ்டி ஃபுட், ரெகுலர் கஸ்டமர் நான் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. உங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கு உரியது. ஒரு பிசினஸ்ல உங்களோட பிசினஸ் மாடல், உங்களோட வேலை, உங்களோட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு ஒரு பாடம். எல்லாருக்கும் அப்படி வந்துடாது சக்சஸ். எந்த அளவுக்கு நீங்க படிப்படியா கன்சிஸ்டன்டா தினம் வேலை பார்த்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அது மட்டும் பத்தாது, நபீல் வியூஸ்னு ஒரு சேனல் வச்சு நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். இறைவன் நாடுனா டெஃபினட்டா நான் உங்க கூட சேர்ந்து இந்த எவ்வளோ மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றத மக்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போறதுல நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க டாக்டர். அதுக்கு நம்ம எல்லாம் ஏதாவது பண்ணணும். அதுக்குள்ள அவேர்னஸ்ஸு, அதில் மாட்டிக்கிட்டவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலான்றதெல்லாம் ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் சஜஷன்ஸ். என்னால் முடிஞ்சது என்ன பண்ணணுமோ இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனை காப்பாற்றுறதுக்காக எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க. என்னால் முடிஞ்சது டெஃபினட்டாக பண்ணுவேன் டாக்டர். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர்.